ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம கோவா மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப்டு ஜாமுன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அண்ட் அதனோட அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகலாம். இப்போது கோவா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுத்திருக்கோமோ அதுலேயே அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீம் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதில் கலருக்காக நான் இன்றைக்கி 2 ட்ராப் ஃபுட் கலர் சேர்த்துறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ சாஃப்ரான் கூட இதில் கலந்துக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் முதல்ல இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். க்ரீம் கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டவ்வில் வச்சோம் அப்படின்னா கரைஞ்சிரும். ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்து இதை கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. நல்லா திக்காக நம்மளுக்கு கோவா மாதிரி வரும். இதில் நம்ம இனிப்பு எதுவும் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. மில்க் பவுடர்லேயே அளவான இனிப்பு இருக்கும். இதில் நான் இன்றைக்கி நட்ஸ் எல்லாமே பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தரும். 2-3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். கைவிடாமல் கிளறி விட்டிங்க அப்படின்னா நல்லா நமக்கு பந்து மாதிரி உருண்டு வரும். இந்த மாதிரி வரும். சூடோடு நம்ம குலாப் ஜாமுனில் வைக்க முடியாது. இது ஆறும் பொழுது இன்னமும் கொஞ்சம் கெட்டியாகும். இது ஆறட்டும். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகிருச்சு. நான் இன்றைக்கி குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு கடையில் விற்கக்கூடிய குலாப் ஜாமுன் பாக்கெட் வாங்கியிருக்கேன். பிரியா குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். எப்போதுமே நம்ம கடையில் வாங்குறதுக்கு சுகர் சிரப்புக்கு ரேஷியோ பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த பாக்கெட்டுக்கு 600 கிராம் சர்க்கரை போட்டிருக்காங்க. நீங்கள் சர்க்கரையை எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுலேயே தண்ணி அளந்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ சர்க்கரை கரையிட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவை பிசைஞ்சிக்கலாம். எப்போதுமே குலாப் ஜாமுன் பிசைகிறதுக்கு முன்னாடி மாவை ஒரு வாட்டி சலிச்சுக்கோங்க. சலிக்காமல் பிசைஞ்சிங்க அப்படின்னா உருண்டை உங்களுக்கு சாஃப்டாக வராது. இப்போ பாருங்கள், மாவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் எப்போதுமே நல்லா காய்ச்சி குளிர வச்ச பால் தான் பயன்படுத்துவேன். நீங்கள் நார்மல் பால் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் அழுத்தி இறுக்கி பிடிக்காமல் சாஃப்டாக பிசறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். 1 ட்ராப் ஆயில் விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இது இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம போட்டு வச்சு சக்கரை பாகுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி இதில் பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி சேர்த்துக்கிறேன். இதிலே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் போல் மாவு ஊறிடுச்சு. இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு அழுத்தாமல் நல்லா ஒரே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க கோவா ஸ்டஃப் பண்ணி உருண்டை கிராக் இல்லாமல் போட்டுக்கோங்க. உருண்டையில் விரிசல் இருந்தது அப்படின்னா உள்ளே இருக்கிற கோவா வெளியில் வந்துடும். எண்ணெயில் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆகிற மாதிரி கிராக் இல்லாமல் நைஸாக பிடிச்சிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்போ கரெக்டாக வரும். சக்கரை பாகில் நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டோம். நல்லா தளத்தலான்னு ஒரு கொதி வந்தால் போதும். சக்கரை பாகுக்கு பதம் தேவை கிடையாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நான் எப்போதுமே சூடாக இருக்கும் பொழுதே குலாப் ஜாமுன் இந்த பக்கம் ஃப்ரை பண்ணி சிரப்பில் போட்டுருவேன். எண்ணெய் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வச்சு காஞ்சதுக்கப்புறமா எப்போதுமே சிம்மில் வச்சு உருண்டைகளை போடுங்க. உள்ளே போட்டு விட்டதுக்கப்புறமா 1 செகண்ட் கழித்து நல்லா திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகிற மாதிரி பண்ணிவிடுங்க. உருண்டை உடஞ்சதுன்னா உங்களுக்கு எண்ணெயில் பிடிக்கும். நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே பொன்னிறமாக வறுத்து சுகர் சிரப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் சிரப் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணால் போதும். பதம் எதுவும் தேவையில்லை. கண்டிப்பாக நீங்களும் டேஸ்டான இந்த ஸ்டஃப்டு குலாப் ஜாமுன் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.